ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியாக பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஜம்மு காஷ்மீரில் கடைசி கட்டமாக 40 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று தேர்தல். மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட காஷ்மீர் தேர்தலில் 415 வேட்பாளர்கள் போட்டி. காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு, வாக்குச்சாவடிகள் தீவிர கண்காணிப்பு, விடிய விடிய வாகன சோதனைகள். நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. இன்று காலை மருத்துவ பரிசோதனை நடக்கிறது அப்பல்லோ மருத்துவமனையில். 14 வீட்டு மனைகளை திரும்ப ஒப்படைப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையன் மனைவி அறிவிப்பு. மைசூர் நகரம் மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகளுக்கு சித்தராமையாவின் மனைவி பார்வதி கடிதம். நில முறைகேடு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு. தனது மனைவியை வைத்து தன்னை அரசியல் சூழ்ச்சிக்கு சிக்க வைப்பதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. இன்று முதல் மதுரை விமான நிலையம் 24 மணி நேரம் செயல்படும் என இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. வக்பு வாரிய சட்டத்திருத்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவல்களை பரப்புவதாக தமிழக அரசு கண்டனம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. உலகில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். அமைதி நிலைத்தன்மைக்கான முயற்சிகளுக்கு இந்தியா உதவும் என உறுதி. சென்னையில் வடகிழக்கு பருவமழை எச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க 15 IAS அதிகாரிகள் நியமனம். சென்னை மாநகராட்சியில் துணை ஆணையர்களாக பணியாற்றிய 15 பேரை மண்டல வாரியாக நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குஜராத் வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு 600 கோடி ரூபாய் நிவாரணம். மணிப்பூருக்கு 50 கோடியும் திரிபுராவுக்கு 25 கோடியும் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்பதை கொள்கை பகைவர்கள் தடுத்துவிட்டனர். மது ஒழிப்பு மாநாட்டில் கூட்டணி கட்சிகள் மட்டுமே பங்கேற்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் தகவல். துணை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறை மதுரை சென்ற உதயநிதி. மதுரை விமான நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு. வெள்ளப்பெருக்கால் குற்றாலம் மெய்நருவியில் குளிக்க நேற்றிரவு முதல் தடை விதிப்பு. நீர்வரத்தை பொறுத்து அருவியில் குளிப்பது குறித்து இன்று முடிவு. புதுக்கோட்டை சிறைச்சாலையில் கைதிகளுக்கு திடீர் வாந்தி வயிற்றுப்போக்கு. உடல்நிலை பாதிக்கப்பட்ட கைதிகள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று வேலை நிறுத்தம். வாடகை 2 வீலர் வெஹிக்கிள் தடுக்க கோரி போராட்டம். குரங்கு பெடல் திரைப்படத்திற்கு புதுச்சேரி அரசின் சிறந்த படத்திற்கான விருது அறிவிப்பு. வரும் 4ஆம் தேதி நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. பெண்களுக்கு எதிரான வன்முறையில் பாஜகவின் நிலைப்பாடு பெண்களுக்கு ஆதரவாக இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்களையே பாஜக குறை கூறுவதாக கனிமொழி குற்றச்சாட்டு. வாலாஜாபேட்டை அருகே அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை புகார். உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைப்பதில்லை என நோயாளிகள் குற்றச்சாட்டு. கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு இபாஸ் நடைமுறை நீட்டிப்பு. நீதிமன்றம் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இபாஸ் நடைமுறை தொடரும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இந்த ஆண்டு மட்டும் 12 லட்சம் இந்தியர்கள் அமெரிக்கா விசா வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அடுத்த 3 மாதத்திற்குள் மேலும் 2.5 லட்சம் இந்தியர்களுக்கு விசா வழங்க அமெரிக்கா முடிவு. லெபனானில் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல். இஸ்ரேல் படைகள் தரைவழியாக நுழைந்தால் பதிலடிக்கு தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவிப்பு. அமெரிக்காவின் அதிநவீன ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். செங்கடலில் அமெரிக்க ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதி அறிவிப்பு. நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவில் உயிர்ந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். கட்சிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வோம் என கன்சர்வேட்டிவ் கட்சியினருக்கு அக்கட்சியின் தலைவர் விஜி சுனக் அழைப்பு. நாட்டிலேயே அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழிடம் முதலிடம் வைக்கிறது என தொழிற்சாலைகள் குறித்த வருடாந்திர மதிப்பீடு 2022-23ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு அறிக்கையில் தகவல் வெளியிட்டுள்ளது. இன்று முதல் தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பரபரப்பான கட்டத்தில் இந்தியா வங்காளதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி. ஒரு நாள் மட்டுமே ஆட்டம் எஞ்சியுள்ளதால் இந்திய அணி வெற்றி பெறுமா என கேள்வி. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பங்கேற்க இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் செல்லுமா? மத்திய அரசுதான் முடிவு செய்யும் என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா விளக்கம். சீன ஓபன் டென்னிஸில் ஜானி சின்கர் அல்காரஸ் மெத்வதேவ் அரையிறுதிக்கு தகுதி. காலிறுதியில் முன்னணி வீரர் ஆண்ட்ரோ ரூஃபல்லோவ் அதிர்ச்சி தோல்வி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75 1 லிட்டர் டீசல் ₹92.34 விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ₹120 குறைந்து 56,640 விற்பனையாகிறது. வெள்ளி விலை பொறுத்தவரை 1 கிராம் 101 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.